Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 7/2/2026 சனிக்கிழமை காரண்யா கம்பெனியோட இந்த மாதத்தோட நமக்கு ஃபஸ்ட்டு வீக் ஒரு சிறந்த கேசிங் ஒன்று பார்த்துடலாம். போன மாதம் ஃபஸ்ட் வீக் ரிசல்ட் வந்துட்டு 167 லாஸ்ட் மந்த். இதே முதல் வாரம் ரிசல்ட்டு ஜனவரியில் வந்து 167 ரிசல்ட்டு. போன வாரம் வந்து 477 வந்திருக்கு. மார்க் பண்ணிட்டு இன்றைக்கி ரிசல்ட் வந்து 873 வந்திருக்கு. மார்க் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து இதே வீக் ரிசல்ட்டு 167. அதுக்கு அடுத்த வாரம் 494. அதுக்கு அடுத்த வாரம் 745, 455, போன வாரம் 477. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வந்து 873. ஓகே, முதல்ல நம்மளோட லாஸ்ட் மந்தோட ஃபஸ்ட் வீக்கோட மெயின் ரூட்டில் ஃபாலோயிங் நம்பரை மார்க் பண்ணுவோம். 167 எப்படி வந்தது? 167க்கு ஒன் டே பிஃபோரில் வந்து ரிசல்ட்டு 825. க்ளூ நம்பரோட பிசி வந்து 31. ஓகே, இங்கே 31க்கு 30 கேல்குலேஷன் ஃபாலோ ஆகிருக்கு. அதில் +1 -1 போகும். நான் ரெகுலராக சொல்லிடுறேன், வீடியோ பார்க்குறவங்களுக்கு கிளியராக புரியும். 31க்கு 30 61, நமக்கு 61க்கு 62ன்னு போயிடுச்சு போன மாதம். இந்த ஒன்று அப்படியே கண்டினியூவேஷன். இந்த 62 வரும்போது அதில் ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகும். ஒன்று 12ன்னு வரணும், அல்லது 67 வரணும். 167 போன மாதம் வந்துச்சு. ஓகே, இந்த ரூட்டில் ஃபாலோ அப் நம்பர் வந்து 873க்கு க்ளூ நம்பரோட பிசி 34. இந்த 34க்கு அதே 30 கேல்குலேஷன் எடுப்போம். நமக்கு 64 கிடைக்குது. 64க்கு கண்டினியூவேஷன் 65. ஓகே, அங்கே நம்ம 31க்கு 30 எடுத்தோம். இங்கே 34க்கு 30, 64க்கு 65 கண்டினியூ வர மாதிரி. இந்த 4 டைரெக்டாக வரலாம். இந்த 65 வந்து ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகலாம் இல்லையா? அது வந்து போன மாதம் ரூட்டில் ஆச்சுன்னா 460ன்னு வரணும். இது வந்து +1 ஆகி போச்சுன்னா 66ன்றது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா 566ன்னு வரலாம். ஏன்னா வந்து ஒரு நம்பர் முன்ன பின்ன போகிறதுக்கு அதிகமாக வந்து சான்ஸ் இருக்குது. ஒரே ரூட்டில் வந்து ஃபாலோ ஆகி வந்தாலும் அதில் ஏதாவது கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணி தான் அடிப்பான். அப்படி தான் வரும். இப்போ லாஸ்ட் வீக் வந்து என்ன ஆயிருன்னு பார்த்துருவோம். போன வாரம் 473க்கு க்ளூ நம்பரோட பிசி 34. இங்கேயும் வந்து போன வாரம் வந்து அதே சேம் ரிசல்ட்டு தான் வந்திருக்கு. இந்த 477 நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டுக்கும் சனிக்கிழமை ரிசல்ட்டுக்கும் போன வாரம் பெரிய வந்து டிஃப்ரென்ஸே இல்லை. 473க்கு 477ன்ற மாதிரி ஒரே ஒரு போர்டு தான் சேஞ்சிங். ஏபி அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து அதுக்கு ஒன் டே பிஃபோரில், அதாவது வெள்ளி டு சனி இல்லாமல் வியாழக்கிழமை டு சனிக்கிழமைக்கு கேல்குலேஷன் வரும். அப்படி வந்ததுன்னா இந்த 11க்கு அடுத்த நம்பர் 22. இந்த 22 டோட்டல் பவரில் கண்டினியூவேஷன் நம்பரில் 77 வந்துச்சு. ரிசல்ட்டு 477. இப்போ இந்த ரூட் ஃபாலோ ஆகுமான்னா நமக்கு நேற்று வந்த ரிசல்ட்டு 206 இருக்கு இல்லையா? 206ஓட க்ளூ நம்பரோட பிசி வந்து 12. 12க்கு அடுத்த நம்பர் 23. இந்த 23 இன்றைக்கி ஃபாலோ அப் ஆயிடுச்சு. எப்படி ஃபாலோ அப் ஆச்சுன்னா 23 வந்து நமக்கு ரெகுலராக வந்து இதாகும் இல்லையா? ஒன்று 23 வந்து 73ன்னு வரும், அல்லது 28ன்னு வரும். இன்றைக்கி நமக்கு 73 வந்து ரிசல்ட்டில் இங்கே வந்துச்சு. அப்போ இந்த ரூட்டில் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆகிறது கஷ்டம். அப்போ நம்ம 34க்கு அடுத்து 45 அல்லது 47ன்ற மாதிரி போய் முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போது நாளைக்கு வந்து 45, 47 இந்த 2 நம்பருக்குமே வந்து சான்ஸ் இருக்குது. இதுக்கு ஏ போர்டு வந்து 3ன்றது வரலாம். 345 ஆர் 347. உங்களுக்கு யாருக்கா 40 கேல்குலேஷன் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். இப்போ வந்து ஆல் போர்டு நம்பர் பார்த்துட்டு நம்ம பேர் நம்பர்ஸை பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு போன மாதம் இங்கே 1 பவரில்
நமக்கு 6 வந்துடுச்சு, சென்டர் போர்டில் வந்துருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் 4 4 வந்திருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் 1 3 இருக்குது, எந்த மேட்சிங் ஆகலை. அதுக்கடுத்து 2 போர்டுமே ஃபாலோ ஆகிருக்கு. 55 நமக்கு 55 அப்படியே வந்திருக்கு சாட்டர்டே. அப்போ லாஸ்ட் வீக் வந்து 3 4 போன வாரமும் ஒரு போர்டு வந்து நமக்கு மேட்ச் ஆகலை, 477 மாதிரி வந்துச்சு. ஏ போர்டுக்கு தான் வந்து இந்த க்ளூ நம்பரோட, சி போர்டு வந்து ஏ போர்டுக்கு போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த பிசியில் இருக்க க்ளூ நம்பர் வந்து நமக்கு ஒன்று ஏபிலேயோ ஆல் போர்டுக்குள்ளேயோ வரதுனால இந்த 3 இல்லை 4ன்றது இன்றைக்கி போன மாதம் பவரில் வந்திருக்கு. ஒருவேளை நாளைக்கு வந்து அது டைரெக்டாக வரலாம். அப்போது ஆல் போர்டில் வந்து 3 அல்லது 4 வரணும். போன மாதம் ரூட் ஆச்சுன்னா இந்த 1 வந்து சென்டரில் 6ன்னு வந்தது இல்லையா, அப்போ இந்த 4 வந்து 9ன்னு வரும். அதிகபட்சம் 3 அல்லது 4 வந்து ஆல் போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பேர் நம்பர்ஸ், போன மாதம் கொடுத்த பேர் நம்பர்ஸுக்கும் இதுக்கும் என்ன மேட்ச் இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணிடலாம். முதல்ல நாளைக்கூட கெஸ்ஸிங்கில் கொடுத்த 4 நம்பரில் வந்து ஃபஸ்ட்டு 465 1, அடுத்து 566 1, இதுக்கு அடுத்து 345 347, இது 4 நம்பரு. ஏன்னா வந்து நமக்கு வந்து 3 4 ஆல் போர்டில் வரதுனால 345 347 கொஞ்சம் அதிக சான்ஸ் இருக்குது. அது வந்து பேர் நம்பர்ஸ் வந்து போன மாதம் லாஸ்ட்டு மந்த்து கொடுத்த பேர் நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 67 12 43. இது பேர் நம்பர்ஸ் போன மாதம் நான் எடுத்து வச்சுருந்தது. இதில் பார்த்திங்கன்னா 167 இருக்குது, 4மே இருக்குது. 4167 தான் லாஸ்ட் மந்தோட 4 டிஜிட்டாக வந்தது. ஓகே, இப்போ இந்த ரூட்டில் வந்து நாளைக்கு கொடுக்க போகிற பேர் நம்பர்ஸ் வந்து நமக்கு 47 92 23. இதில் நம்ம ஆல் போர்டில் கொடுத்த 4 இருக்குது, 3 இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து பிசி 3D 4D எது வேணால் வரது வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து ஆல் போர்டு நம்பருக்குள்ளே 345 ஆல் போர்டில் 3 அல்லது 4 போன மாதம் ரூட்டில் அந்த 4 வந்து பவர் ஆச்சுன்னா கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். அதையும் சேர்த்து 3 பவர் 8 4 பவர் 9. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் மற்றும் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் நன்றி, வணக்கம்.